கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு பணி வழங்கியதை ரத்து செய்த சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது உச்சநீதிமன்றம். அரசு பணி வழங்கியதை ரத்து செய்த வழக்கில் எதிர்மனுதாரர்கள் சீனி அகமது பதிலளிக்கவும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். கரூரில் நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு பணி வழங்கியதில் மனுதாரருக்கு என்ன பிரச்சனை என உச்சநீதிமன்றம் கேள்வி. பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணமாகவோ அரசு பணியாகவோ நிவாரணம் வழங்குவதில் என்ன தவறு எனவும், பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு பணி வழங்கக்கூடாது என சொல்ல நீங்கள் யார் எனவும் நீதிபதிகள் காட்டம். நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதி மறுவரையறை குறித்து தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள தீர்மானத்தை பரிசீலித்து அதற்கேற்ப அரசியலமைப்பு சட்டத்தை மேற்கொள்ள வலியுறுத்தி பிரதமருக்கு முதல்வர் விஜய் கடிதம். மாநிலங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தற்போதைய மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை நிரந்தரமாக்கப்பட வேண்டும் எனவும் முதல்வர் விஜய் வலியுறுத்தல். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த 9 இந்திய மீனவர்களை விடுவிப்பதுடன் மீன்பிடி படகை மீட்பதற்கும் தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கடிதம் மூலம் வலியுறுத்தல். சென்னையில் நடைபெற்ற வெற்றி தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 1,06,998 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்து. தவேக அரசு ஆட்சி பொறுப்பேற்ற 100 நாட்களில் உயிரியல், அறிவியல், வாகன உற்பத்தி, மின்னணுவியல் மற்றும் குறைக்கடத்திகள், ஆழ் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் 1,00,000 கோடி ரூபாய்க்கு மேலான முதலீடுகளை ஈர்த்துள்ளது. சுதந்திர தின விழாவில் காலை 8:45 மணிக்கு தேசிய கொடியேற்றுகிறார் முதலமைச்சர் விஜய். முதல்வரான பின் முதல் முறையாக விஜய் தேசிய கொடியேற்றும் நிலையில் தமிழ்நாடு அரசு சார்பில் அதிகாரப்பூர்வ அழைப்புதலை வெளியிட்டார் தலைமைச் செயலர் சாய்குமார். திமுகவினர் தங்களது குடும்ப உறுப்பினர்களை வழக்குகளில் இருந்து காப்பாற்றுவதற்காக பாஜகவுக்கு ஆதரவு தெரிவித்து வருவதாக அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் குற்றச்சாட்டு. திமுக டெல்லியில் பாஜகவின் அடிமையாகிவிட்டதாகவும் அமைச்சர் சாடல். அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாங்க, இன்னைக்கு ஆட்சி இல்லை, அதனால பிரச்சனை, கேஸு எல்லாத்துலேயும் மக்களிடம் கொள்ளையெடுத்த பணங்களை காப்பாற்ற இன்னைக்கு ஒன்றிய அரசோட உதவி தேவை. அது ஒன்றுக்காக அவர்களை காப்பாற்றிக் கொள்ள இன்னைக்கு முழுவதுமாக முன்னாடி எப்படி தமிழகத்துடைய அனைத்து நலன்களையும் அடமானம் வச்சாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி அவர்களும் போய் அடிமையாக திமுக டெல்லியில் அடிமையாக கொத்தடிமையாக சரண்டர் ஆயிட்டாங்கன்னு சொல்றாங்க. தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மாணவர்களிடம் நிர்ணயிக்கப்பட்டதை விட அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் எச்சரிக்கை. நீட் தேர்வை கடுமையாக எதிர்த்தாலும் வேறு வழியின்றி அத்தேர்வுக்கான தயார்படுத்துதலிலும் ஈடுபட வேண்டியுள்ளதாகவும் அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. திரும்ப அனைத்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் இந்த அரசின் சார்பாக நான் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜை சொல்லிக்க விரும்புகிறேன். நம்ம என்ன ஃபீ ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதை மட்டும் தயவு செய்து நீங்கள் அனைவரும் மாணவர்கள்ட்ட நீங்கள் வசூலிக்க வேண்டும். அதை மீறி நீங்கள் வசூலித்தால் இந்த புகார் தெரிவிக்கும் பட்சத்தில் ஒரு வெளிப்படையான ஒரு என்கொயரி, ஒரு விசாரணை மேற்கொண்டு குற்றம் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக சட்டப்படி நம்ம நடவடிக்கை எடுப்போம். அதன் பக்கம் நம்ம தமிழ்நாடு நீட்டுக்கு விலக்கு அளிக்கணும், நாடு ஃபுல்லாக நீட் இருக்கக்கூடாதுன்னு நம்ம போராடிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் நம்ம வேறு வழி இல்லாமல் அதற்கான தயாரிப்பு பணிகளும் நம்ம ஈடுபட்டுருக்கோம். தமிழ்நாடு சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவராக குளச்சல் சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கார்பெட் நியமனம். காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவராக இருந்த ராஜேஷ்குமார் அமைச்சராக இருப்பதால் அவர் மாற்றப்பட்டு தாரகை நியமனம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகர காவல் நிலையத்தில் இருந்து பணி முடித்து வீட்டிற்கு சென்ற தலைமை பெண் காவலர் கத்தியால் குத்தப்பட்டு கொலை. குடும்ப பிரச்சினை காரணமாக மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்த கணவரை போலீசார் கைது செய்து விசாரணை. கிருஷ்ணகிரி மாவட்டம் சிங்காரப்பேட்டை அருகே குடும்ப பிரச்சினை குறித்து காவல் நிலையத்தில் விசாரணைக்காக சென்ற மனைவியை வழிமறித்து கத்தியால் குத்திய கொடூர கணவன் பின்தொடர்ந்து வருவதாக பெண் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் காவலர்கள் அலட்சியமாக இருந்ததாக பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினர்கள் குற்றச்சாட்டு.
கன்னியாகுமரி தக்கலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் மது அருந்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி அதிர்ச்சி. ஒரு மாணவியின் ஆண் நண்பர் மதுபாட்டில் மற்றும் உணவு வாங்கி கொடுத்ததாக விசாரணையில் தெரியவந்ததை அடுத்து பள்ளி தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் செயல்படும் ஆர்டிஓ அலுவலகத்தில் இரவு 10 மணி ஆகியும் ஓட்டுநர் உரிமம் கிடைக்காமல் அலைக்கழிக்கப்படுவதாக பொதுமக்கள் புகார். போதிய குடிநீர், கழிவறை வசதிகள் இல்லாத நிலையில் இரவு நேரத்திலும் காத்திருக்க வைப்பதால் அத்துடன் இருப்பதாக பெண்கள் வேதனை. இன்டர்நேஷனல் லைசன்ஸ் வச்சிருக்கிறேன், வண்டி ஓட்டிட்டு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இதை எனக்கு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் இதில் வந்து கரெக்டாக பார்க்கிங் எல்லாமே கிளியராக இருக்குது. எங்கிட்ட கையில் ஃபுட்டேஜ் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க ஃபுட்டேஜில் பார்க்கிங் ஃபெயிலுன்றாங்க. எப்படின்னு எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பிச்சி விட்டாங்க. 22ஆம் நம்பர். எப்போ வந்தீங்க நீங்கள்? காலையில் 7:30 மணிக்கு வந்தேன். ஒரு 20 லேடிஸ் கிட்ட வந்திருக்கிறோம். ஒரு பாத்ரூம் ஃபெசிலிட்டி கிடையாது, லைட் இல்லை. போலீஸ் ஸ்டேஷனில் கூட 6 மணிக்கு அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் எந்த மகளிரையும் வச்சிருக்கோம். தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசியல் கட்சி பிரமுகர்கள் தனக்கு பாலியல் துன்புறுத்தல் மற்றும் கொலை மிரட்டல் விடுத்து செல்போனை பறித்துச் சென்றதாக ஆறுமுகநேரியைச் சேர்ந்த பெண் நிர்வாகி ஒருவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் பகீர் புகார். தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதிகளில் 30க்கும் மேற்பட்ட நேரடி அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் அரசு நிர்ணயித்த அளவை மீறி ஒரு மூட்டைக்கு 2 கிலோ வரை கூடுதல் எடை வைத்து நெல் கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் புகார். எடை கூடுதல் பெரிய அளவில் பெரிய முறைகேடுகள் நடப்பதாகவும் இதற்கு அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டு. மேகதாதுவில் அணை கட்டுவதை தடுத்து நிறுத்த வலியுறுத்தியும் கூட்டுறவு கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தியும் மயிலாடுதுறை விவசாயிகள் போராட்டம். ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்ற விவசாயிகள் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைத்து வைப்பு. திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீராமபுரம் பேரூராட்சி பகுதியில் பள்ளி செல்ல அரசு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை. பேருந்து சேவைக்காக 1.5 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கப்பட்டும் 8 மாதங்களாக சாலை அமைக்காமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. எங்கள் ஊருக்கு வந்து ரோடு பறித்து போட்டு ஒரு 8-9 மாதம் ஆகுது. இது வரைக்கும் எந்த வேலையும் நடக்கலை. 1.5 கோடி ரூபாயில் எஸ்டிமேட் போட்டிருக்கிறாங்க. பறித்து போட்டது தோட்டங்காட்டுக்கு ஊருக்குள்ள போக்குவரத்துக்கு ரொம்ப இடையூறாக இருக்குது. ரெண்டாவது வந்து பஸ் வசதி வந்து 8 மாதத்தில் ஒரு ட்ரிப்பு வந்துருக்குது. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு வந்து ரொம்ப பாதிக்குது. 5 கிலோமீட்டர் 3.5 கிலோமீட்டர் நடந்து போகிறாங்க. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே வண்டல் மண் எடுப்பதாக அனுமதி பெற்றுவிட்டு நீர்நிலைகளில் 20 அடி ஆழம் வரை பள்ளங்கள் தோண்டி மண் கடத்தப்படுவதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. முறைகேடுகளுக்கு அதிகாரிகளே துணை போவதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் விதிமீறலில் ஈடுபட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனையில் பெண் மருத்துவர் திடீரென கதவு கண்ணாடியை உடைத்து வெறிச்செயல். நோயாளிகள் மீது பெண் மருத்துவர் ஸ்ப்ரே தெளித்ததில் மூச்சு திணறல் ஏற்பட்டு நோயாளிகள் அலறி அடித்து ஓடியதால் மருத்துவமனையில் பரபரப்பு. உள்ளாட்சி அமைப்புகளில் அனைத்து வகைப்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கும் தூய்மை காவலர்களுக்கும் குறைந்தபட்ச சம்பளத்தை வழங்க கோரிக்கை. கழிவு அகற்றுதலை முழுமையாக இயந்திரமாக்க வேண்டும். பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு வழங்க வேண்டும். தனியார் மயமாக்குதலை கைவிட வேண்டும் என கோரி சென்னையில் நடைபெற்ற நீதி கேட்கும் பேரணியில் ஏராளமானோர் பங்கேற்பு.
எளிய மக்கள், தூய்மை பணியாளர்கள் மாஸ்க் கிளவுஸ் இல்லாம குப்பை அள்ளி அடித்தட்டு மக்கள், அவர்களுக்கு சமூக நீதி சமத்துவம் கிடைக்கணும். ஆனா நீங்க வெக்கமே இல்லாம இப்படி ஒரு பதில சுப்ரீம் கோர்ட்ல தாக்கல் செஞ்சு சம்பளத்தை கொடுக்க முடியாது போட்டிருக்கீங்கன்னா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனை, எவ்வளவு மோசமான விஷயம், மனிதாபிமானமற்ற செயல். சென்னை தஞ்சாவூரில் கருவூலம் மூலம் ஊதியம் வழங்க வலியுறுத்தி செல்போன் டார்ச் அடித்து நகராட்சி மாநகராட்சி அலுவலர் சங்கத்தினர் நூதன கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். திரளானோர் பங்கேற்ற ஆர்ப்பாட்டத்தில் கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர தேர் திருவிழா கோலாகலம். மதுரை கள்ளழகர் சூடி களைந்த வஸ்திரத்தை உடுத்தி திருத்தேரில் எழுந்தருளிய சுவாமியை கோவிந்தா கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு மனமுருக தரிசித்த பக்தர்கள். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள நன்னை கிராமத்தில் கோவில் தேரை கொண்டு சென்றபோது உயர் மின்னழுத்த மின்கம்பியில் தேர் உரசி விபத்து. இருவர் உயிரிழந்த நிலையில் தாழ்வாக செல்லும் உயர் மின்னழுத்த கம்பிகள் குறித்து உரிய ஆய்வு செய்ய கிராம மக்கள் வலியுறுத்தல். சுதந்திர தினத்தை முன்னிட்டு வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மூவர்ணத்தில் ஜொலித்த சென்னை விமான நிலையம். மூவர்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் அலங்கரிக்கப்பட்ட கண்கவர் வண்ண விளக்குகளை கண்டு விமான பயணிகள் பரவசம். டிஎன்பிஎஸ்சி நடத்தும் குரூப் 1 தேர்வுக்கான மொத்த காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 26 இருந்து 46 அதிகரிப்பு. ஜூன் 23 அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பால் 26 காலி பணியிடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 20 இடங்கள் அதிகரிப்பு. ஓலா, ஊபர் மற்றும் ரேபிடோ போன்ற டாக்ஸி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களிடம் கட்டாய முறையில் டிப்ஸ் வாங்குவது குறித்து மத்திய நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் கடும் எச்சரிக்கை. வாடிக்கையாளர்கள் தங்களுக்கு விருப்பமிருந்தால் மட்டுமே டிப்ஸ் வழங்க வேண்டுமென நுகர்வோர் பாதுகாப்பு ஆணையம் திட்டவட்டம். தென்காசி மாவட்டம் சிந்தாமணியைச் சேர்ந்தவர் தனது மகனுடன் சாலையோரம் இருசக்கர வாகனத்தை நிறுத்திய நிலையில் தங்கள் பகுதியில் வாகனத்தை நிறுத்தக்கூடாது என 4 இளைஞர்கள் கட்டையால் தாக்கிய கொடூரம். படுகாயமடைந்த இருவரும் சிகிச்சை பெறும் நிலையில் தாக்குதல் நடத்தியவர்களை கைது செய்ய கோரி நள்ளிரவில் நடந்த தர்ணா. இந்தியாவில் கரும்பு உற்பத்தி குறைவு மற்றும் பண்டிகை கால தேவை அதிகரிப்பு காரணமாக உள்நாட்டு சந்தையில் சர்க்கரை விலை 10% வரை உயர்வு. திடீர் விலை உயர்வு சில்லறை நுகர்வோர் விலை அதிகரிப்பதுடன் முக்கிய சர்க்கரை ஆலைகளின் பங்குகள் மற்றும் லாப வரம்புகளையும் கணிசமாக பாதித்துள்ளது. இந்தியாவின் சரக்கு ஏற்றுமதி ஜூலை மாதத்தில் 19.63% அதிகரித்து 4,22,094 கோடி ரூபாயாக உயர்வு. நாட்டின் ஒட்டுமொத்த இறக்குமதி 17.52% அதிகரித்து 7,27,215 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதால் வர்த்தக பற்றாக்குறை 3 லட்சம் கோடியாக உயர்ந்து கடந்த 6 மாதங்களில் இல்லாத உச்சத்தை எட்டியுள்ளதாக தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,440 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,12,320 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் கிராமுக்கு 180 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,040 ரூபாய்க்கு விற்பனை. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 255 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி கிலோவிற்கு 5,000 ரூபாய் அதிகரித்து 1 கிலோ 2,55,000 ரூபாய்க்கு வர்த்தகம். நைஜீரியாவில் நடைபெறும் காமன்வெல்த் வாழ்வீச்சு போட்டியில் தமிழகத்தை சேர்ந்த மாற்றுத்திறனாளி வீராங்கனை சீராந்தி தாமஸ் 2 தங்கப் பதக்கங்களை வென்று அசத்தல். தமிழக வீரர்கள் மொத்தம் 2 தங்கம் 1 வெள்ளி 1 வெண்கலம் என 4 பதக்கங்களை கைப்பற்றி சாதனை. போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் மற்றும் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த பாடங்களை இளநிலை முதுநிலை பட்டப்படிப்புகளில் சேர்க்க மத்திய அரசு திட்டம். இந்த பாடத்திட்டம் குறித்து ஆசிரியர்கள், மாணவர்கள், துறை சார்ந்த வல்லுநர்கள், தொழில்துறை அமைப்புகள், பொதுமக்கள் இணையதளத்தில் அடுத்த 15 நாட்களுக்குள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என UGC அறிவிப்பு.
தேசிய நெடுஞ்சாலைகளில் விபத்து நேர்ந்தால் 10 நிமிடங்களுக்குள் ஆம்புலன்ஸ் வாகனம் அங்கு செல்ல வேண்டும் என்றும் தாமதமானால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்ற புதிய நடைமுறையை அமல்படுத்தியது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம். அழைப்பை ஏற்றுக்கொள்ளப்பட்ட 1 மணி நேரத்திற்குள் விபத்தில் சிக்கியவரை அருகில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்து விட வேண்டும் எனவும் உத்தரவு. ஆப்கானிஸ்தானில் 4.0 ரெக்டரில் 2 முறை ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் பொதுமக்கள் அச்சம். இதன் தொடர்ச்சியாக மகாராஷ்டிராவின் நாசிக் பகுதியிலும் 3.4 ரெக்டரில் நில அதிர்வுகள் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு மையம் தகவல். சென்னை மெரினா கடற்கரையில் விவேகானந்தர் இல்லம் எதிரே கரை ஒதுங்கி அடையாளம் தெரியாத பெண்ணின் சடலம். உயிரிழந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது யாரேனும் கொலை செய்து சடலத்தை வீசி சென்றனரா என போலீசார் தீவிர விசாரணை. ராணிப்பேட்டை மாவட்டம் சீக்கராஜாபுரம் சோதனைச் சாவடி அருகே பெங்களூரில் இருந்து சென்னைக்கு காரில் கடத்த முயன்ற 2.5 லட்சம் மதிப்பிலான 240 கிலோ குட்கா பறிமுதல். வழக்கு பதிவு செய்யப்பட்ட சிப்காட் போலீசார் தினேஷ்குமார் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈரோட்டில் 17 வயது இளம்பெண்ணை கடத்தி சென்று பாலியல் தொல்லை கொடுத்த இளைஞருக்கு போலீசார் வலைவீச்சு. இளம்பெண்ணின் உறவினர் ஈரோடு மகளிர் காவல்துறையினரிடம் அளித்த புகாரின் பெயரில் 2 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முன்பு மாணவிகளை அழைத்து செல்போனில் ஆபாச படத்தை காண்பித்த காமுகனை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். மாணவிகள் தெரிவித்ததைத் தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் அளித்த புகாரின் பெயரில் போலீசார் நடவடிக்கை. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே அபுதாபியில் வேலைக்கு சென்று தற்போது தொடர்பு கொள்ள இயலாத நபரை மீட்டுத் தரக் கோரி ஆட்சியரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என குடும்பத்தினர் வேதனை. தூதரகம் மூலம் நடவடிக்கை எடுத்து வெளிநாட்டில் சிக்கியவர்களை மீட்டுத் தர வேண்டுமென தமிழக அரசுக்கு அவரது குடும்பத்தார் கோரிக்கை. வந்துட்டு 2 மாதம் லீவில் வந்துட்டு அங்கே போய் இருந்துட்டு நல்லா தான் பேசியிருந்தாப்புல. அதுக்கப்புறம் 2 மாதம் கழிச்சு எனக்கு ரொம்ப எனக்கு நான் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டேன், எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாப்புல. என்னன்னு கேட்டதுக்கு எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் இது கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்ததுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை. தூதரகம் மூலியம் வந்து கண்டுபிடிச்சி தரேன்னு சொல்லி கால் பண்ணாங்க, அவங்களும் எதுவுமே சொல்லலை. முதலமைச்சர் தான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும். ரேஷன் கார்டில் பேரை நீக்கிட்டாங்க, அதனால் எந்த ஒரு எதுவுமே இது பண்ண முடியலை, கடைபிடிக்க முடியலை. நீங்கள் தான் நல்லபடியாக கண்டுபிடிச்சி கொடுக்கணும். ஒரு வருஷமாக பேசினா இப்போ 1 வருஷத்துக்கு இடையில 6-7 மாதமாக பேசவே மாட்டேங்கிறா. என்ன பிரச்சனைன்னு தெரிய மாட்டேங்குது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் வழக்கமாக 1200 ரூபாய் மின்கட்டணம் விதிக்கப்படும் நிலையில் தற்போது பல மடங்கு அதிகரித்து 9463 ரூபாய் மின்கட்டணம் விதிக்கப்பட்டதால் அதிர்ச்சி. 949 ரூபாய் கட்டணம் செலுத்தினால் போதும் என முதலமைச்சரின் தனிப்பிரிவு உத்தரவிட்டும் அதிகாரிகள் கண்டுகொள்ளாமல் மின் இணைப்பை துண்டித்ததால் குழந்தைகளுடன் தவிப்பு. என் வீட்டில் கரண்ட் பிடிப்பு மாதம் வந்து 900 ரூபா, 1000 ரூபா, 1050 தாண்டி வரவே செய்யாது. இந்த தடவை 9463 ரூபா வந்திருந்தது. இது சம்மந்தமாக இபிஐ போய் ஏஐட்ட கேட்டேன், இல்லை யூஸ் பண்ணிருக்கீங்க நீங்கள் அப்படின்னாப்புல. கேட்கும்போது இல்லை நீங்கள் டோட்டலாக பண்ணியிருந்தீங்க போன மாதம் 4 மாதம் சேர்த்து நாங்கள் போட்டிருக்கோம், நீங்கள் கட்டி தான் ஆகுன்னாங்க. இது சம்மந்தமாக சிஎம் செல்லு கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன் நான் போன வாரம். அங்கேருந்து ரிப்பே பண்ணியிருந்தாங்க எனக்கு. நீங்கள் எவ்வளோ வரல, நீங்கள் 950 கட்டினா போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதை பிரிண்ட் எடுத்து போய் ஏஐட்ட காட்டினேன், இல்லை கணக்கு வந்து தப்பாக போட்டிருக்காங்க, நீங்கள் இந்த அமௌண்ட் கட்டி தான் ஆகணும் அப்படின்னாங்க. சார் அமௌண்ட் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நாள் டைம் கொடுங்க கேட்டிருந்தேன். 10ஆம் தேதி வீட்டு மேலே வயரை கட் பண்ணிவிட்டாங்க, இபி வயரை கட் பண்ணி விட்டாங்க. வீட்டில் போஸ்ட்டை கட் பண்ணிட்டாங்க. வீட்டில் கரண்ட் கிடையாது. எனக்கு நான் கட்ட முடியாதுன்னு சொல்லலையா. நான் என்ன சொன்னேன், ஒரு 4-5 நாள் டைம் கொடுங்க. இப்போ சூழ்நிலை வந்து 10,000 ரூபாயில் இப்போ கஷ்டம், ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாமல் பிள்ளைகளுக்கு இப்போ புஸ்தகம் வாங்க முடியாது, கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னது. கட்ட முடியாது, கட் பண்ணிட்டாங்க, இபி கட் பண்ணி போயிட்டாங்க போஸ்ட் மேலே ஏறி. இப்போ 4 நாள் வீட்டில் வந்து கரண்ட் இல்லாமல் தான் இருக்குன்னாங்க. பாப்பா 6 படிக்கு, பையன் எல்கேஜி படிக்கும்போது கரண்ட்டில் வந்து வெளியே வாசலில் திருவிழாக்கள் தான் படிச்சுக்கிட்டு இருக்காப்புல நைட் நேரத்தில். காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் அடிக்கடி மின்சாரம் துண்டிப்பால் அவசர சிகிச்சை பிரிவு, நீரிழிவு நோயாளிகள் பிரிவு உள்ளிட்ட பல பிரிவுகளில் ஏராளமான நோயாளிகள் பெரும் அவதி. மருத்துவமனை நிர்வாகம் மற்றும் மின்துறையின் அலட்சியத்தினால் நோயாளிகளின் உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்திவிடும் என உறவினர்கள் கலக்கம்.
நெல்லை கூடங்குளம் அணுமின் நிலையம் அருகே பல ஆண்டுகளாக போலி மருத்துவராக செயல்பட்ட வசந்தகுமாரி என்பவர் கைது செய்யப்பட்டு சிறை சென்ற பின்னரும் மீண்டும் நோயாளிகளுக்கு ஊசி போட்டு சிகிச்சை அளிக்கும் அதிர்ச்சி வீடியோ. காவல் நிலையம் அருகே கிளினிக் வைத்து துணிகர செயல் அரங்கேறும் நிலையில் போலீசார் கண்டுகொள்வதில்லை என குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த திருநீர்மலை பெரிய ஏரியில் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் அதில் வீரராகவன் ஏரியின் உபரிநீர் திறந்துவிடப்பட்டதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வீரராகவன் ஏரி மற்றும் அதன் நீர்வழித்தடங்களை முறையாக சீரமைத்து திருநீர்மலை பெரிய ஏரியில் உபரிநீர் கலப்பதை தடுக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தல். 2 நாள் மழைகள் பெய்ஞ்சிச்சு. இந்த 2 நாள் மழைகளும் பார்த்தீங்கன்னா வீரராகவன் ஏரி பெரிய ஏரிக்கு மேல் பகுதியில் உள்ள வீரராகவன் ஏரியில் அனைத்து மழை நீரும் அனைத்து கழிவுகளும் நீர்களும் வந்ததுனால அது வழியாக வந்து பெரிய ஏரி கலக்கக்கூடிய வழியில் வந்து அங்கே உள்ள தடுப்பணையை உடைத்து சமூக விரோதிகள் விட்டுருக்கிறார்கள். அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வர தண்ணி வீரராகவன் ஏரியில் வரக்கூடிய தண்ணி இந்த பெரிய ஏரியை பாழ்படுத்திச்சு. கூட்டுறவு வீட்டு வசதி சங்கம் என்ற பெயரில் நிதி நிறுவனம் நடத்தி தமிழகம் முழுவதும் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்ததாக நாகர்கோவில் காவல் கண்காணிப்பாளரிடம் புகார். நிதி நிறுவனம் நடத்திய திமுக பிரமுகரான ஜெகதீஸ்வரன் கடந்த ஆட்சியில் குண்டர்களை வைத்து மிரட்டியதாகவும் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. எங்களால் ஃபேஸ் பண்ண முடியல. ஏன்னா எல்லாரும் ஒரே நாளில் 1 lakh கொடு 2 lakhs கொடுன்னு 100 daysக்கு ஒரு ஆர்டி போட்டிருந்தாங்க. அப்போ கேட்கும்போது எங்களால் ரிட்டர்ன் பண்ண முடியாது. கால் பண்ணி கேட்கும்போது அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அது நீங்கள் அவங்கள 10 நாள் கழிச்சு வர சொல்லுங்க. அப்போ அவங்க எங்ககிட்ட ஒன்று நம்பி தானே கொடுத்தேன் கொடுன்னு சொல்லிட்டு எங்கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. எங்களால் பொண்ணுங்களா இருந்தனால எங்களால் யாரும் எல்லாமே லேடிஸு இல்லை ஜென்ஸே இல்லை. அந்த மாதிரி இருக்கும்போது எங்களால் இது பண்ண முடியாதனால சரி வேலையை நம்ம இந்த வேலை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி பட்சத்தில் இவர்கிட்ட கேட்கும்போது காசு அது கொடுங்க சார், நாங்கள் ரிட்டர்ன் போயிடுறோம், வேலையை எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லும்போது 2 வருஷம் நாங்கள் டேட் போட்டுருவோம், 2 வருஷம் முடியாமல் நாங்கள் அமௌண்ட் தர மாட்டோம், அதுக்கப்புறம் வாங்கன்னு அனுப்பிச்சிட்டாங்க. திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் அலட்சியம் காரணமாகவே சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டவர் உயிரிழந்ததாக உறவினர்கள் குற்றச்சாட்டு. முறையாக சிகிச்சை அளிக்காத மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை இறந்தவர்களின் உடலை வாங்க மாட்டோம் என உறவினர்கள் திட்டவட்டம். காலைல 3 மணிக்கு சேர்த்தது மதியம் 12 மணி வரைக்கும் டாக்டர் யாருமே ட்ரீட் பண்ணல, எதுவுமே பண்ணல. டாக்டர் அந்த பக்கமே வரல, ஒரு பிபி மாத்திரை கொடுத்துட்டு போயிடுறாங்க. திரும்ப காலையிலேருந்து வந்துருக்கோம், அவர் அப்படியே பார்த்துட்டு தான் இருக்காரு. மதியம் 12 மணி ஆகுது, நாங்களே போய் கேட்போம், அப்போ வெயிட் பண்ணுங்க வருவாங்க. 12:30 வராங்க ஒரு டாக்டர். மென்ஸ் வார்டில் இருக்காங்க, ஒரு சீனியர் டாக்டர் கிடையாது, ஒரு டாக்டர் கிடையாது, எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்காங்க. அப்புறம் என்ன ஹாஸ்பிட்டல் இது? ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம எத்தனை பேஷண்ட் சேர்றாங்க இந்த ஹாஸ்பிட்டலில்? டாக்டர் இருப்பாங்க, காப்பாற்ற வந்தானே வரும், ட்ரீட்மெண்ட்டே பண்ண மாட்டாங்கன்னா அப்போ நாங்கள் எங்கே போகிறது? ராமநாதபுரம் மாவட்டம் வீரவனூர் அருகே அரசு பேருந்தில் தொங்கியபடி ஆபத்தான முறையில் பயணித்த பள்ளி மாணவர்களின் வசதிக்காக காலை மற்றும் மாலை நேரங்களில் கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தல். 2030ஆம் ஆண்டிற்குள் நாடு முழுவதும் ஏசி வசதியுடன் கூடிய 238 மின்சார ரயில்களை தயாரிக்க ரயில்வே நிர்வாகம் இலக்கு. சென்னை, கொல்கத்தா, டெல்லி, ஹைதராபாத் உள்ளிட்ட நகரங்களிலும் தேவைக்கேற்ப புதிய ஏசி மின்சார ரயில்களை இயக்க ரயில்வே துறை திட்டம். நாடு முழுவதும் நுகர்வோர் குறைதீர் ஆணையங்கள் வழக்குகளை தீர்க்க எடுத்துக்கொள்ளும் அதீத கால தாமதத்தை கண்டித்த உச்சநீதிமன்றம் நிலுவையில் உள்ள வழக்குகளின் விவரம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. குறைதீர் ஆணையங்களில் செயல்பாடு இப்படித்தான் இருக்க வேண்டும் என்றால் நுகர்வோர் குறைகளை தீர்க்க அமைத்துள்ள அந்த சிறப்பு அமைப்பால் என்ன பயன் என உச்சநீதிமன்றம் காட்டும். சென்னை புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சுதந்திர தின விழாவை முன்னிட்டு ரயில்வே பாதுகாப்பு படை சார்பில் சிறப்பு இசை நிகழ்ச்சி. நாட்டுப்பற்றையும் தேசபக்தியையும் வெளிப்படுத்தும் வகையிலான பல்வேறு பிரபல தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்ட நிலையில் அவற்றை ஆர்வத்துடன் கண்டு ரசித்த பொதுமக்கள். ஏர் இந்தியா மற்றும் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமான பணியாளர்களுக்கு போதைப்பொருள் பரிசோதனை. பூகட் டெல்லி ஏர் இந்தியா விமானி போதைப்பொருள் சோதனையில் சிக்கியதை தொடர்ந்து நடவடிக்கை. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஏவப்பட்ட ராக்கெட்டின் மேல்பாகத்தை 9 மாதங்களில் பூமிக்கே திருப்பி அனுப்பி இஸ்ரோ சாதனை. விண்வெளியில் கழிவுகள் தேங்குவதை தவிர்க்கும் வண்ணம் இத்திட்டம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் அட்லாண்டிக் பெருங்கடலில் ராக்கெட்டின் மேல்பாகம் விழுந்ததை உறுதி செய்த இஸ்ரோ.
ஆஸ்திரேலியாவில் 16 வயதிற்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை தொடர்ந்து 7,50,000 கணக்குகள் முடக்கம். இதில் 4,62,000 இன்ஸ்டாகிராம் கணக்குகளும் 2,94,000 ஃபேஸ்புக் கணக்குகளும் அடங்கும் என மெட்டா அறிவிப்பு. அமெரிக்காவில் மத்திய டெக்சாஸில் ஃபோர்ட் ஹீட் ராணுவ தளத்திற்கு சொந்தமான அப்பாச்சி ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதில் 2 விமானிகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. திறந்தவெளி வயல்வெளியில் இந்த விபத்து நிகழ்ந்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை. ரஷ்யாவில் இருந்து இந்தியாவுக்கு நேரடி ரயில் பாதை அமைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய வேண்டுமென ரஷ்ய தரப்பில் அதிகாரப்பூர்வமாக பரிந்துரை. துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் வழியாக இந்திய பெருங்கடலை அணுகும் ஒரு புதிய ரயில் வழித்தடத்தை உருவாக்க அந்நாடு திட்டமிட்டுள்ளதாக அறிவிப்பு. தென்மேற்கு பருவமழை தரவுகளை ஒப்பிடும்போது தமிழ்நாட்டில் கடந்த 2025ஆம் ஆண்டை காட்டிலும் 2026ஆம் ஆண்டு சூப்பர் எல்னினோ தாக்கத்தால் சீரற்ற மழையே கிடைத்து வருவதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஆகஸ்ட் மாத நிலவரப்படி வழக்கமாக பெய்ய வேண்டியதை விட வெறும் 3.84 சென்டிமீட்டர் மட்டுமே பெய்துள்ளது என்றும் இது 47% பற்றாக்குறை என்றும் அறிவிப்பு. கமல்ஹாசன் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடித்து வரும் தர்மன் படத்தின் 2ஆம் கட்ட படப்பிடிப்பு தொடங்கியது. ரஜினி படப்பிடிப்பில் இருப்பது போலவும் அஸ்வத் மாரிமுத்து அவரை இயக்குவது போலவும் வீடியோ வெளியீடு.